இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து மெடிக்கல் காலேஜிலேருந்து அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்குன்னு மற்றும் டிப்ளமோ நர்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறதான் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து தெரிஞ்சுக்கொள்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன். அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. எனக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 17/6/2025 இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதற்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7/7/2025 இன்னையோடு பார்த்தீங்கன்னா கடைசி டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டிகிரி கோர்ஸில் ஒரு 10 வகையான கோர்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து மொபைல் மூலமாக வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களான்றதை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் வந்து இதுதான். இது வந்து கீழே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி தான் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்க பாருங்க பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்னு, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறது வந்து பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் தான். இதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா கிளிக் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துங்க. படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே ஒரு டிக் பாக்ஸ் வந்து ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ இருக்கு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்னு இங்கே வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்களா அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th வந்து எப்போ முடிச்சிங்களா அந்த இயரை வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து +1 பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டீங்களான்றதை கேட்டுக்கோங்க. அதை வந்து எஸ்ன்றது வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாகின் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து நீங்கள் தான் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான ஐடி வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 8 கேரக்டர் வந்து இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து சப்மிட்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும். அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து சப்மிட்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்னு இருக்குது. இது வந்து ஓகேன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து இங்கே வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து சைன்இன் இருக்கு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகரி நேம் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி இங்கே வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கும். அதை வந்து எடிட் பண்ண முடியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலா ஃபீமேல்ன்றது வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதரோட நேம் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய நேஷனாலிட்டி வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க, நேட்டிவிட்டி அது வந்து தமிழ்நாடுன்றது வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த ரிலேஷனாக அதை வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டியோ அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய கேஸ்ட் நேம் வந்து இங்கே வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்த் பிளேஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய பிளட் குரூப் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதாரில் இருக்கிற மாதிரி உங்களுடைய நேம் வந்து இங்கே வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து என்டர் பண்ணிடுங்க.
என்டர் பண்ணிட்டுனா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டியோட சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கம்யூனிட்டி வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வாங்கினீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாலுக்கா வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆத்தரைசேஷன் வந்து கேட்டிருக்காங்க. யார் வந்து சர்டிஃபிகேட் வந்து வழங்கினாங்களோ அவங்களுடைய வந்து கேட்டிருக்காங்க. ஆர்டிஓனா ஆர்டிஓன்றது வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான சர்டிஃபிகேட் வழங்கப்பட்ட டேட் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருக்கிற அட்ரஸும் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேம்னா இங்கே டிக் பாக்ஸ் இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிட்டு இருக்கு. இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸர்விஸ்மென்னா எஸ்ன்னு கொடுத்துங்க, இல்லைனா நோன் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டின்னா நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ப்ரொசீஜர்னு இருக்கு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டடி இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6th to 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிங்கன்னா அது வந்து எஸ்என் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6th to 12th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து படிச்சிருந்தீங்கன்னா எஸ்என் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6th to 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாசிங் இயர் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஸ்கூல் வந்து டைப் கேட்டிருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃப் ப்ரைவேட்டானு. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து படிச்சிருக்கீங்கிறது வந்து வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாம் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ப்ரொசீஜர்னு இருக்கு பாருங்க, இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அகாடமிக் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th போர்டு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த போர்டில் வந்து படிச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது கோர்ஸ் வந்து படிச்சிருக்கீங்கன்னு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரூப் கோடு வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போ வந்து 12th வந்து பாஸ் ஆனீங்களா அந்த இயரை வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெப்சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 12th வந்து எத்தனை அட்டெம்ப்ட் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்னா ஃபஸ்ட் கொடுத்துக்குங்க, இல்லைனா செகண்ட்னா செகண்ட் கொடுத்துக்குங்க, தேர்ட்னா தேர்ட் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய மார்க் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து சேம் தான். இங்கே வந்து சேமாக வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த மந்த் வந்து பாசிங் இயரில் வந்து இருக்கோ அந்த மந்த் இயர் வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேக்ஸிமம் மார்க் வந்து என்டர் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து சேவ் ப்ரொசீஜர்னு இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய மதர் வந்து தெலுங்கானா வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய சிட்டியோட கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வில்லேஜ் பஞ்சாயத்தா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்தான்றது வந்து இங்கே வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் வந்து படிச்சிருக்கீங்களா இல்லை இங்கிலீஷ் மீடியம்ன்றது வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிவில் ஏரியா வந்து எது வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்றது வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வந்து ஃபீஸ் வந்து கன்சல்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் இதில் வந்து எஸ் கொடுங்க, இல்லைனா தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுறீங்கன்னா இது வந்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபார்ம் டி வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இங்கே வந்து டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கனாலும் மூணுமே வந்து டிக் பண்ணிவிட்டு சேவ் ப்ரொசீஜர்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 50 KB நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட் வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. PDF-ஆக வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசி வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதரோட ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தால் வந்து அப்லோட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து தேவையில்லை. உங்களுடைய ஃபாதரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்
ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த சர்டிஃபிகேட் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இங்கே வந்து ப்ரிவியூ பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டான்றதை வந்து செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நெக்ஸ்ட் என்ற பாருங்கள் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக் பேமெண்ட் இருக்கு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேமெண்ட் மெத்தடை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகும். அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பத்திரமா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண தரணும்னா நம்ம சேனல் மூலமாக வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி தந்துட்டுருக்கோம். நீங்கள் வந்து கமாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரை வந்து கொடுத்துருக்குறோம். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ண தர சொல்லலாம். அப்ளை பண்ணி தருவோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.